ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி சண்டே அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருந்து வரும்போது மரவள்ளி கிழங்கும், வேர்க்கடலையும், எறாவும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எறா வந்து ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க சித்தப்பா எறா பண்ணையில வேலை செய்றாங்க. அது ஊருக்கு போறதுனால எனக்கும் எங்க அக்காவுக்கும் சேர்த்து தனித்தனியா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எதுக்காக எங்க சித்தி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எங்க தங்கச்சியோட 21வது வருஷம் நினைவு நாளு. அதுக்கு நானும் எங்க அக்காவும் ஆளுக்கு ஒரு புடவை, அந்த வளையல் மணிலாம் அவளுக்கு படைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்தோம். அது ப்ளவுஸ் எல்லாம் அக்கா தான் தச்சாங்க. சரி, அது டெலிவரி கொரியர் பண்ணலான்னு பார்த்தா, கொரியர் அவ்வளோ சீக்கிரத்துல போகாது. லேட் ஆகும் தீபாவளி டைம்ன்றதுனால, சித்தியே வந்து கையிலேயே வாங்கின்னு போயிட்டாங்க கோயம்பேடாண்ட வந்துட்டு. அதனால எங்க அக்கா என்ன சொன்னாங்க, "சரி வா, நீயும் வந்துட்டு அந்த வேர்க்கடல, விறால்லாம் வந்து வாங்கிட்டு போயிடு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கோயம்பேடு போயிட்டு, அந்த புடவை, அந்த இதுவெல்லாம் படைக்கிறதுக்கு என் தங்கச்சிக்கு தேவையானது எல்லாமே எங்க சித்திக்கிட்ட குடுத்துட்டு, அவங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் நாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். அத வச்சு தான் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு குழம்பும், சாப்பாடும், முட்டை ஆம்லேட்டும் பண்ணி ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கட்டி எடுத்துட்டு போயாச்சு. இன்னைக்கு பசங்களுக்கு லீவுன்றதுனால வீட்டில் தான் இருந்தாங்க. எறா வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே அன்னைக்கு நான் தொக்கு மாதிரி செஞ்சு அன்னைக்கே காலி பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது. அதை வைக்க முடியாதுன்றதுனால சண்டே அன்னைக்கே செஞ்சுட்டேன். கிழங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அது தண்ணியில போடாம நீங்க அப்படியே வச்சீங்கன்னா, ஒரு மாதிரி கலர் மாறிடும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் இல்லாதனால தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். சண்டே, நேத்து மண்டே, இன்னைக்கு வரைக்குமே இந்த 3 நாளுமே கிழங்கு எந்த கலரும் மாறல. நல்லா தான் இருந்தது தண்ணியில போட்டு வச்சிருந்ததுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.